அல்லாஹ் எல்லாம் நடத்துறான். அடுத்து அல்லாஹ் கேட்பான், அண்ணா துஃபகுன் ஃபகுல் அஃபலா தத்தகுன், பிறகு ஏப்பா நீங்க அஞ்ச மாட்டீங்க? பொருளாதாரத்துடைய துறையில் இருக்கக்கூடிய சீதாராமன் அவர்கள் தான் ஜிஎஸ்டி குறைச்சாங்க என்று ஒரு பக்கம் இருந்தாலும், மறுபக்கம் இதை சாத்தியப்படுத்தியது யாரு? சாத்தியப்படுத்த முடியுமா? சாத்தியத்துக்கு உண்டாகுமா? புழக்கத்தில் இருந்த நோட்டுகளை, புழக்கத்தில் இருந்த எத்தனை அத்தியாவசிய பொருட்களை எல்லாம் கடும் உச்சத்தில் கொண்டு போய் வைத்த 8 ஆண்டு காலத்துக்கு முன்பதாக இருந்த ஜிஎஸ்டி நிலையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைக்கும் வித்தியாசத்தை வைத்து பார்த்தால் இது சாத்தியமே படாது. அவங்க அஜெண்டாவில் இது கிடையாது. ஆனால் இன்றைக்கு அதை சாத்தியப்படுத்த முடிந்திருக்கு சொன்னால் காரியத்துடைய பொறுப்பு யாரிடத்தில் இருக்கிறார்? அல்லாஹ் கேட்கிறார். அல்லாஹ் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் என்று சொல்கிறீர்களே, பக்குல் அப்பதா தத்தக்கும், ஏன் பயப்பட மாட்டேங்கிறீங்க? பயப்படுங்க, எனக்கு அஞ்சுங்க, நான் தான் எல்லா காரியத்தையும் நிர்வகிக்கக்கூடியவன், எல்லாம் என்னுடைய ஆற்றல், என்னுடைய கண்ட்ரோல் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கம்பீரமாக பேசுகிறார். ஹதீஸ்ல பெருமானார் சொல்வார்கள், அன்னல்லாஹ் யுபதி அப்தஹு பிமா அஅதாஹு, அல்லாஹ் ஒரு அடியானுக்கு செல்வத்தை வழங்கினான், அந்த செல்வத்தை பெற்ற அந்த அடியான் என்ன செய்தான்? தமன் ரதிய பிமா கஸமல்லாஹ், ஆமா இந்த செல்வம் அல்லாஹ்வால் எனக்கு கொடுக்கப்பட்டது, இந்த ஜிஎஸ்டி குறைந்ததும் அல்லாஹ்வால் செய்யப்பட்ட உதவிதான் என்று ஒரு அடியான் புரிந்து கொண்டால் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் ரசூல் சொல்லுகிறார்கள், பரக்கல்லாஹு லஹு, அந்த செல்வத்தில் அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செய்வான். அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், வவஸ்ஸவு வமல்லம் யர்லம், யார் அல்லாஹ்வால் தரப்பட்ட பொருளாதாரத்தை புரிந்து கொள்ளவில்லையே, சரி அல்லாஹ் ஏழ்மையா படைச்சிருப்பான், செல்வந்தரா இருப்பார், திடீர்னு ஏழ்மையா ஆயிடுவார், அந்த நிலைகளை பொருந்திக்கணும். அல்லாஹ் ஏதோ நலவுக்கு இப்படி ஆக்கி இருக்கிறான். 8 ஆண்டுக்கு முன்னாடி உச்சத்தில் இருந்த ஜிஎஸ்டி, அந்த நிலையில நாம எவ்வளவு சதுரா இருந்தோமோ, எவ்வளவு பொறுமையா அந்த நிலைகளை கடந்தோமோ, சாதாரணமான விஷயமா குடும்பத்தை நடத்துறது, ஒரு பொருளை வாங்க முடியுமா? எல்லாத்துலயும் ஜிஎஸ்டி, எல்லாத்துலயுமே வாங்கி சாப்பிடுற சின்ன கல்ல முட்டாயில இருந்து தொடங்கி தலைக்கு வைக்கிற எண்ணெயில இருந்து, வாடுற சீப்புல இருந்து, உடுக்கிற உடையில இருந்து, ஓட்டுற வாகனத்திலிருந்து, பார்க்கிற திரையரங்கு காட்சியிலிருந்து எல்லாத்திலும் வரி, அதெல்லாம் பொறுமையா கடந்து வந்த அந்த நிலைகளை எவன் ஒருவன் புரிந்து கொள்ளவில்லையோ, அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், யுபாரிக் லஹு, அல்லாஹ்வுடைய செல்வத்துல பரக்கத்தை எடுத்துவான் அப்படின்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு காலகட்டத்தில் நாம் விலை உயர்வு உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் ஈமானோடு பொறுமையோடு கடந்து வந்ததுக்கு பிரதிபலன் தான் அல்லாஹ் இன்றைக்கு ஏறக்குறைய ஒரு 4 நாட்களுக்கு முன்பதாக